பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. பட் ஒன்று தெரியும், உங்கள்கிட்ட சொல்லணும்னா எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ அன்பாக இருந்தாலும் நம்ம மீது எவ்வளோ அக்கறை இருந்தாலும் பிறர் பேசுவதற்கும் நாமே நம் கதையை பேசுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் நாங்கள் தமிழ் சினிமாவுக்குள்ளே நானாகட்டும், ரஞ்சித்தனாகட்டும், இல்லை பல இயக்குநர்களாகட்டும், எங்கள் கதையை, எங்களோட வழியை, எங்களோட அரசியலை நாங்களே பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கீழே இருந்து சினிமாவை நோக்கி நகர்ந்து வந்தோம். அதே மாதிரி கேரளாவிலையும் இங்கேயும் அதே மாதிரி நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளோட கதையை நாமளே பேசக்கூடிய இடத்துக்கு, நம்மளோட அரசியலை, நம்மளோட கதையை, நம்மளோட வாழ்வை நாமளே பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, வெறுமன கலை மட்டும்தான் உங்களில் ஒருத்தனா என்னைய மாற்றிருக்கு. நான் எங்கேயோ ஊரில் எங்கேயோ கிராமத்தில் இருந்த ஒரு பையன் மாரி செல்வராஜ் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி கூட நிப்பாட்டி இருக்குன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு இணைப்பு இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான வழி இருக்குது, உங்களுக்கும் எனக்கு ஒரே மாதிரியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத எது கண்டுபிடிச்சி கொடுத்துச்சுன்னா நான் உருவாக்கின படைப்பு தான். அந்த படைப்புக்குள்ள நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டது என்னன்னா, இவன் நம்ம வாழ்க்கையை பேசுகிறான், இவன் நம்ம அரசியலை பேசுகிறான், இவன் நம்ம வழியை பேசுகிறான் அப்படிங்கிற ஒன்று தான் உங்களை என்னை தேட வச்சிச்சு. தேடி கண்டுபிடிச்சி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நினச்சி பார்க்கவே முடியல, ஆலப்புழாவில் ஒரு கேரளா மாநிலத்தில் ஆலப்புழா கடற்கரையில் இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் ஒரு பையன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒன்லி ஆர்ட் ஃபார்ம் தான் காரணம். கலைக்குள்ளே, இந்த ஆர்ட் ஃபார்முக்குள்ளே, இந்த சினிமாவுக்குள்ளே நான் தார்மீகமாக பேசின மக்கள் அரசியல் தான்.